ஆமாம்பா. ஓகே ஓகே. ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களா? அவங்க பேர் ஜெராக்ஸ். ஒரு பேர் ஜோதிங்களா? என் பேர் சார். பேர் ஜோதியா? உங்கள் பேர்? அவருக்கு 51. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து மாட்டுத்திறனாளி மாதிரி இருக்கீங்க. ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க. வீட்டில் தான் இருக்கீங்க. வச்சுருக்கேன். என்ன பிரச்சனைங்க? நாங்கள் 5 வருஷமாக கொடுத்துருக்கோம். இங்கே மன கொடுத்துருக்கீங்க. எல்லாம் போட்ட காலேஜ் ஆஃபீஸ் எதுக்காக? 2001 சரி சரி. அப்போ நாங்கள் கொடுத்தோம். அவர் ஜெயிச்சோடனே 18ஆம் தேதியில எனக்கு வந்துருச்சு. ஜூன் மாதம் 18ஆம் தேதியில 6 மாதத்துல சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இவங்ககிட்டயும் வாங்கிட்டாங்க, என்கிட்ட குரூப் ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வாங்கிட்டாங்க. இதனால முடி நாங்கள் அலைஞ்சு ஒரு 2022 லாஸ்ட்டில் ஒரு 9ஆம் மாதம் ஒரு பட்டா கொடுத்தாங்க. அத்துமால்லாம் போட்டாங்க. 4 அத்துமால் போட்டு எந்த அதிகாரியும் வரல. நோட்டீஸ் தான் போடுவாங்க, அதிகாரி அந்த இடம் ஆக்கிரமிப்பாளர் வந்து அதை பட்டா வரல. என் பேர் சோதி சார். நான் உத்தியங்கன்பட்டியில் வசிக்கிறேன் சார். உத்தியங்கன்பட்டியில் எனக்கு வீடு வசதி எதுவும் இல்லை சார். வாடகை வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரு முடியாதவர். வாடகை வீட்டில் இருந்து உங்கள் தொகுதி முதலமைச்சரில் நான் மனு கொடுத்துருந்தேன். அவர் திண்டுக்கலுக்கு ஒரு தடவை ஜெயிக்காதுக்கு முன்னுக்கு வந்தப்போ நாங்கள் காய் வாங்க வந்தப்போ கொடுத்தோம். மனு கொடுத்ததுமே அவர் ஜெயிச்ச உடனே ஜூன் மாதம் 18ஆம் தேதியில 2022 உங்களுக்கு வீடு கட்டி தர சொல்லி ஆணை வந்திருக்குன்னு சொன்னாங்க. விஓவும் அந்த ஊருக்கு எங்கள் பஞ்சாயத்து கிளர்க்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீங்கள் வாங்க உடனே விஓ ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் போனோம். போனதுக்கு கையெழுத்து எல்லாம் எங்களுக்கு 2 பேர்த்துக்கிட்டே உங்களுக்கு செஞ்சு தரோம். சிஎம் வந்து உங்களுக்கு இடம் பார்த்து வீடு கட்டி தர சொல்லியிருக்காருன்னு சொல்லி எங்கள் குரூப்பை பூரா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எங்களுக்கு எதுவுமே அத்தாட்சி தரல. அத்தாட்சி தராமல் வாங்கிட்டு உங்களுக்கு 6 மாதத்துல நாங்கள் செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. இதனால முடியும் செய்யலை. இதனால முடியும் அலைஞ்சு 2022 9ஆம் மாதம் ஒரு பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டாவும் 1 வருஷம் கழிச்சு நான் 1 வருஷமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். அலைஞ்சு கொடுங்க ஒரு வீடு வாசல் கட்டலான்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த அலைஞ்சதுலயும் அந்த பட்டாவை எடுக்க முடியாது, இன்னொரு பட்டா கொடுக்குறேன்னு அவங்களா பார்த்து இது வந்து நாங்களா கொடுக்குறோம், நாங்களா பார்த்துட்டோம், இந்த இடத்துல எதுவுமே இல்லை, நீங்க பார்த்து இருந்துக்குங்கன்னா அவங்களா பார்த்து எனக்கு இன்னொரு பட்டா கொடுத்தாங்க. இப்ப அதையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி இப்ப வந்து 1 வருஷம் ஆர்டிஓ ஆபீஸ் போயிருக்கு. அது ஆன்லைன் பட்டா வந்தாக்கிட்டே நாங்க இடத்த அளக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி இப்ப 1 வருஷமா நான் இப்ப சிஎம் பங்கன்ல நாங்க தந்துருவோம் அப்படின்னே சொல்லிட்டே வந்தாங்க. இப்ப நான் போய் கேட்டதுக்கு சரியான பதில் இல்லை. திருப்பி ஆர்டிஓ ஆபீஸ்க்கு நான் போனேன். ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போய் கேட்கவும் 2 நாளும் அவங்க லெட்டர் கொடுத்தா எனக்கு போதுன்னு சொன்னவங்க 3ஆவது நாள் போய் கேட்கல, இது 2 பட்டாமே எனக்கு செல்லாது, நீங்க போய் உங்க தாலுகா ஆபீஸ்ல பாருங்க, அரசாங்கம் கொடுத்தது இந்த பட்டா 2மே செல்லாதுன்னு அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கிறவரு கிளர்க்குங்கிறவர் சொல்லிட்டாரு. நாங்க வந்துட்டோம். இதனால முடி போன வாரமும் மனு கொடுத்துருக்கேன். திங்கக்கிழமை மனு இங்க கொடுத்துருக்கேன். இந்த வாரமும் நான் கொடுக்க வந்திருக்கேன். 5 வருஷமா நான் எடுக்கல, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்பயும் நடவடிக்கை எடுக்கிறேன், இன்னும் எடுக்கவே இல்லை. இப்ப எனக்கு இன்னைக்கு தீர்வு வேணும். 5 வருஷமா அலைஞ்சிட்டேன். இந்த பட்டா வந்து செல்லாதுன்றாங்க. ஒரு அதிகாரியை போட்டு கொடுத்த பட்டா செல்லாதுன்னு சொல்றாங்க. அவங்கள கேட்டா மாத்தி பேசுறாங்க. நான் அலைய முடியல. இவரு மனநோய் ஆயிட்டாரு. மனநோய் ஆயிட்டு இவ்வளவு மாத்திரங்க. இவ்வளவு மாத்திரை தின்னுக்கிட்டு என் வீட்டுக்கார கூப்பிட்டு இவ்வளவு நாள் 5 வருஷமா நான் அலைஞ்சிட்டேன். இல்ல 5 வருஷமா அலைஞ்சிட்டேன். அலைய முடியல. இதுக்கு தீர்வு முதலமைச்சர் ஐயா செய்ய சொன்னது எங்களுக்கு இன்னும் செய்யல. இதனால முதல்வர் வர்றாரு. இது வந்து எங்களுக்கு கவனத்துக்கு கொடுத்து எனக்கு அவர் முடிவு பண்ணி ஏதோ ஒரு முடிவு பண்ணி எனக்கு தரணும். அவர் செய்ய சொன்னது இதனால முடியும் எனக்கு செய்யல. அதிகாரியை போட்டா செல்லாதுன்றாங்க. இதுக்கு தீர்வு நல்ல ஒரு தீர்வு. வீடு வாசி எதுவுமே கிடையாது. நான்